நிறைந்திட பரிவுடன் கூடுங்களே. மகிழ்வூட்டும் வழிப்பயணம் இது நம் வாழ்வில் திருப்பயணம். மகிழ்வூட்டும் வழிப்பயணம் இது நம் வாழ்வில் திருப்பயணம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர் பரிவும் நமக்கிருக்கும். நிலைத்திருங்கள், இறையருளும் நிலைத்திருக்கும். பண்போடு வாழ்ந்திருந்தார் அவர் பரிவும் நமக்கிருக்கும். இயேசு சொன்ன வழி இதுதான், தினம் வாழ்வது நாம் காணும் சுகம்தான். இயேசு சொன்ன வழி இதுதான், தினம் வாழ்வது நாம் காணும் சுகம்தான். இயேசுவில் இணைந்திட பலியாக வாருங்களே. அவர் காட்டும் பாதையில் பயணம் சென்றிட பரிவுடன் கூடுங்களே. அனைத்துலகோரே, ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவருடைய பேருக்கு இசை பாடுங்கள். அவரது புகழை மாட்சிப்படுத்துங்கள். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவிலே பிரியமான சகோதரர்களே, எங்கள் எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கையின் கதை இருக்கின்றது. எங்களுடைய வாழ்வு அந்த ஃபெய்த் ஸ்டோரியாக இருக்கின்றது. நாங்கள் அவநம்பிக்கையிலிருந்து நம்பிக்கைக்கு கடந்து சென்ற அந்த பெரிய தொடர்ச்சியான கதை, அல்லது நாங்கள் அறியாமையிலிருந்து கிறிஸ்து பற்றிய நிறைவான அறிவுக்கு நாங்கள் வந்த அந்த தனித்துவமான கிறிஸ்து அனுபவம், இவையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் மிகவும் முக்கியமானவையாக இருக்கின்றது. இதைத்தான் இன்றைய நாளில் நாங்கள் எம்மாவோஸ் சீடர்களுடைய வாழ்விலே நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இந்த பலியில் நாங்கள் விசேடமாக ஆண்டவர் இயேசுவை நாங்கள் கண்டுகொள்ளுகிறவர்களாக, இந்த வாழ்க்கை பயணத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இயேசுவை நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ளுகின்ற அந்த திராணியை நாங்கள் பெற்றுக்கொள்ள இறை அருளை இந்த பலியிலே நாங்கள் விசேடமாக நாங்கள் கேட்டு ஜெபிப்போம். மேலும் இலங்கையிலே இறைவனடி சேர்ந்த அருட்தந்தை மார்ஷல் ராஜநாயகம் அடிகளாருக்காக நாங்கள் மன்றாட அழைக்கப்படுகின்றோம். பல ஆண்டுகளாக குறு முதல்வராக பதுளை பகுதிகளிலே இவர் பணியாற்றி, முக்கியமாக மலையகத்திலே வாழுகின்ற மக்கள் மத்தியிலே தன்னுடைய இறை பணியை தியாக தொண்டோடு இவர் ஆற்றி நேற்றைய நாளில் இறைவனடி சேர்ந்திருக்கின்றார். இவருடைய ஆன்மா ஆண்டவருடைய நித்திய இளைப்பாற்றியை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஜெபிப்போம். இவருடைய இந்த இறப்பின் ஆலயத்தை இருக்கின்ற ஆயர் வின்சென்ட் மற்றும் இவருடைய குரு சகோதரர்கள்
உற்றார் உறவினர் நண்பர்களை ஆண்டவர் தேற்ற வேண்டும் என்று சொல்லியும் நாங்கள் மன்றாடுவோம். அத்தோடு இறைவனடி சேர்ந்த சந்தியா பிள்ளை பேர்னாட் மற்றும் பேர்னாட் இவர்கள் ஆண்மனை பாட்டியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் நாங்கள் ஜெபிப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாங்கள் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குறை குற்றங்களுக்காக ஆண்டவரை பார்த்து மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கே மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராகும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, தேவ மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராமன் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையில் நின்று நீத்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, அம்மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத
பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, புதுப்பிக்க பெற்ற இளமை உணர்வோடு உம்மக்கள் என்று மக்களிப்பார்களாக. அதனாலும் சொந்த மக்கள் என்ற ஆட்சியை மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர்ப்பின் நாளுக்காக பேரின்பத்தோடு உறுதியான எதிர்நோக்கோடு காத்திருக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களுடைய ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மரணம் இயேசுவை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து முதல் வாசகம், அதிகாரம் 2, திருவசனங்கள் 14 மற்றும் 22 தொடக்கம் 33 வரை. பெந்தக்கோஸ்து என்னும் நாள் வந்த பொழுது பேதுரு 11 பேருடன் சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். என் சொற்களை கவனித்து கேளுங்கள். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அருஞ்செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரையறைத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன்னறிவின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதோர் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொண்டீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனை நின்று விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது, நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேருவகை கொள்கின்றது, என் நா மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது, என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், உம் தூயவனை படுகொலியை காண விட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர், உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு. சகோதர சகோதரிகளே, நமது குல முதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்முடைய இருக்கின்றது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிவித்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், அவரது உடல் படுகொலியை காண விடமாட்டீர் என்று கூறியிருக்கின்றார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவி. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். இறைவா, என்னை காத்திரளும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம்.
எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்பொழுதும் என் கண் முன் வைத்துள்ளேன். அவரின் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வேன். இதயம் மக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். உம் அன்பனை படுகொலியை காண விட மாட்டீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வேன். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்பொழுதும் பேரின்பம் உண்டு. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வேன். இரண்டாம் வாசகம். உங்களுக்கு விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை மாசுமறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்ததில்லை. அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகின்றார். ஆகையால் இவ்வுலகில் நீங்கள் அந்நியராய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள். உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தையினின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்கு உட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். அதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவராகிய இயேசுவே, மறைநூலை எங்களுக்கு விளக்கியருளும். நீரம்மோடு பேசும்போது எம்முள்ளம் பற்றி எரிய செய்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சியுமக்கே. லூக்கா எழுதின செய்தி அதிகாரம் 24 திருவசனங்கள் 13 தொடக்கம் 35 வரை. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் ஜெருசலேமில் இருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவிக்கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டன. அவர்களை நோக்கி, வழி நெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளியோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாள்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியேதான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கின்றார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறு இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் ஆட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு ஜெருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிரோடு எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டுக் கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு அப்பத்தை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் அவரை அடையாளம் கண்டுகொண்டார்கள். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த காலங்களிலே நாங்கள் பல நேரலை திருப்பலிகளை நாங்கள் பார்க்கின்றோம், பங்கெடுக்கின்றோம். திருப்பலிகளிலே சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாங்களும் இந்த திருப்பலிகளை உங்களுக்கு தர வேண்டும் என்று இந்த யூடியூப் சேனலை நாங்கள் கிரியேட் பண்ணி எங்களாலே முடிந்த வரைக்கும் இந்த திருப்பலிகளை நீங்கள் பார்ப்பதற்கும் பங்கெடுப்பதற்கும் இறைவனுடைய வார்த்தையை அறிவதற்கும் ஆன வாய்ப்பை உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கின்றோம். அது இறைவனுடைய அருளினாலே
கைகூடி இருக்கின்றது. ஆனால் இவ்விதமாக நாங்கள் ஆன்லைனிலோ அல்லது ஸ்ட்ரீமிங்கிலோ அல்லது யூடியூபிலோ அல்லது ரெக்கார்டட் வெர்ஷனாகவோ இந்த திருப்பலியை நாங்கள் பார்த்து பழக்கப்படக்கூடாது என்பது திரு அவையினுடைய கருத்தாக இருக்கிறது. அது உண்மையான ஒன்றாக இருக்கின்றது. ஒரு மாதத்திற்கு மேலாக நாங்கள் இந்த லாக்டவுனிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது பல பழக்கங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்றோம். அதிலும் விசேடமாக திருப்பலியை நாங்கள் இவ்விதமாக டிவியிலே நாங்கள் அல்லது மொபைலிலே நாங்கள் பார்ப்பது என்பது ஒரு தற்காலிகமான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கின்றது. இந்த பெண்டமிக்கான ஒரு காலத்திலே இதுவும் ஒரு அசாதாரண வழிபாடாக இருக்கின்றது. இவ்விதமான வழிபாடுகளுக்கு திருச்சபை தன்னுடைய பூரண அங்கீகாரத்தை வழங்கவில்லை. ஆனால் இப்பொழுது கொடுத்திருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இதை தவிர இறை மக்களை நாங்கள் சந்திப்பதற்கு வேறு வழி எங்களுக்கு இல்லை. இறை மக்களுக்கு விசுவாசத்திலே அவர்களை வளர வைப்பதற்கும் இறை வார்த்தையை கொடுப்பதற்கும் திருப்பலியினுடைய ஒரு கொஞ்சத்தையாவது அவர்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய ஆன்மீக உணர்வோடு அவர்கள் கண்டுகொள்ளவும் வழி சமைக்க வேண்டும் என்று திருச்சபையும் பல முயற்சிகளை எடுக்கின்றது. ஆனால் இவ்விதமான நேரலை அல்லது ஆன்லைனில் வருகின்ற திருப்பலிகள் திருப்பலியின் மகிமையை குறைத்து விடுமோ என்ற அச்சம் எங்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது. இந்த லாக்டவுன் மிக விரைவாக முடிந்துவிடும். அதற்கு பிறகு நாங்கள் இந்த பழக்கத்திலே நாங்கள் இருக்கக்கூடாது. அதற்கு பிறகு நாங்கள் ஆலயங்களை தேடி செல்ல வேண்டும். திருப்பலியிலே நாங்கள் பங்கெடுக்க வேண்டும். அந்த திருப்பலி தான் இறைவன் எங்களுக்கு தந்திருக்கிறதான ஒரு பெரிய ஒரு கொடையாக, உன்னதமான கொடையாக இருக்கிறது. இன்று யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியத்தை கத்தோலிக்க மக்கள் பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். அதுதான் திருப்பலியாக இருக்கிறது. கத்தோலிக்க திருச்சபையினுடைய உன்னதமான வழிபாடும் திருப்பலிதான். திருப்பலியை தாண்டி ஒன்று இல்லை. திருச்சபையின் வழிபாட்டு முறைகளிலே திருப்பலியை விட உயர்வான வழிபாடு என்று சொல்லி எதுவுமே இல்லை. எத்தனை வழிபாடுகளை நாங்கள் முன்னெடுத்தாலும், பராலிட்டர்ஜி என்று சொல்வார்கள், அது கரிஸ்மேட்டிக் ரினியூவல் ப்ரோக்ராம்ஸாக இருக்கலாம், அல்லது வர்ஷிப் ப்ரோக்ராம்ஸாக இருக்கலாம், அல்லது டோரேஷனாக இருக்கலாம், அல்லது என்ன பக்தி முயற்சியாக இருந்தாலும் எல்லாத்தினுடைய உச்சமாக திருப்பலி திகழ்கின்றது. பிரியமானவர்களே, இந்த திருப்பலியை நாங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திருப்பலியை நாங்கள் வாழ வேண்டும். இந்த திருப்பலி என்று சொன்னால் என்ன? இந்த திருப்பலியை குறித்ததான தவறான கணிப்புகள் எதுவாக இருக்கிறது என்பதை குறித்து நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன், முன்னைய காலங்களிலே சொல்லுவார்கள், நான் பூச பார்க்க போகிறேன் என்று சொல்லி. இன்றைய எம்மாவூஸ் பயணத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இந்த எம்மாவூஸ் சிறுவர்களுடைய இந்த பயணம் முழுவதுமே ஒரு திருப்பலியாக இருக்கின்றது. ஏனென்றால் இவர்கள் ஒரு ஜெருசலேமை இன்றைய நாங்கள் வாசிக்கின்றோம். வாரத்தின் முதல் நாள் சீடர்கள் இருவர் ஜெருசலேமில் இருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தார்கள். ஜெருசலேம் என்று சொல்லுவது கடவுளுடைய நகரம், கடவுளுடைய பிரசன்னம் இருந்ததான ஆலயத்தினுடைய ஒரு நகரம். அதை விட்டு இந்த சீடர்கள் விலகி போய்கொண்டிருக்கின்றார்கள். இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், பல வேளைகளில் நாங்கள் கடவுளுடைய பிரசன்னத்தை விட்டு நாங்கள் விலகி செல்லுகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட பலவிதமான பிரச்சனைகளினாலே, அவ நம்பிக்கைகளினாலே, துன்பகரமான நிகழ்வுகளினாலே, என்னுடைய அம்மா இறந்து விட்டார், என்னுடைய சகோதரன் இறந்து விட்டார், ஏன்
எனக்கு மட்டும் இந்த பொருளாதார சிக்கல் வந்தது, ஏன் என்னுடைய குடும்பத்தில் மட்டும் பிரச்சனை, இவ்விதமான வாழ்க்கையிலே முக்கியமான துயரமான கஷ்டமான சம்பவங்கள் இடம்பெறுகின்ற பொழுது நாங்கள் இறைவனுடைய பிரசன்னத்தை விட்டு நாங்கள் விலகி போகின்றோம். இங்கே 2 சீடர்களும் எருசலேமை விட்டு அவர்கள் இன்னொரு ஊருக்கு 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊருக்கு அவர்கள் போய்கொண்டிருக்கின்றார்கள். அந்த வேளையில் இயேசு அவர்களோடு நடப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். திருப்பலி என்று சொல்லுவது, நாங்கள் ஆலயத்திற்கு வருகிற பொழுது பலவிதமான உணர்வுகளோடு வருகின்றோம். ஒரு மரண இறுதி சடங்கு திருப்பலியை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது அந்த திருப்பலிக்கு வருகிறவர்கள் எல்லோரும் ஒரு மிகுந்த கவலையோடு வருவார்கள். ஒரு முறை ஒரு மகனுடைய ஒரு திடீர் சாவிலே அவனுடைய இறுதி சடங்கை நான் நடத்தி கொண்டிருந்த பொழுது தாயார் அவருடைய உடலுக்கு பக்கத்தில் இருந்தார். அப்பொழுது நான் நற்கருணையை கொண்டு போய் அவ பெற்றுக்கொள்ள போகின்றான் என்று நினைத்து நான் நற்கருணையை நீட்டிய பொழுது சொன்ன, எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அழுதா. அன்றைக்கு மட்டுமல்ல, அவர் தொடர்ந்து 3 வருடங்கள் நற்கருணை எடுக்கவில்லை. மனதிலே மிகுந்த கவலைகளோடு, பிரச்சனைகளோடு, துயரத்தோடு நாங்கள் திருப்பலிக்கு வருகின்றோம். அங்கே திருப்பலிக்கு வருகின்ற பொழுது எங்களுடைய உள்ளத்திலே நம்பிக்கைகளை இழந்தவர்களாக, ஒரு பேதலித்த மனத்தோடு நாங்கள் வருகின்ற பொழுது ஆண்டவர் அங்கே எங்களுடைய ஊனக்கண்களுக்கு அடையாளம் காண முடியாத இன்னொரு தோற்றத்திலே அவர் வந்து எங்களோடு இருக்கின்றார். நாங்கள் அவரை கண்டுகொள்ள முடியவில்லை. ஆலயத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், திருச்சொரூபங்களை வைத்திருக்கின்றார்கள், அங்கே ஆண்டவர் இல்லை. படம் வைத்திருக்கின்றார்கள், அங்கே ஆண்டவர் இல்லை. ஆலயத்தை எல்லா இடத்திலும் பார்க்கின்றோம், அங்கே அடையாளங்கள் தென்படுகின்றது, இயேசுவை காணவில்லை. உயிரோடு என் ஆண்டவராகிய இயேசு என்னோடு நான் தொட்டு பேசி பார்க்கக்கூடிய உயிரோடு இருக்கிற ஆண்டவரை என்னாலே காண முடியாமல் இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய ஊன கண்களுக்கு அவரை தெரியாமல் இருக்கின்றதை ஒழிய ஆண்டவர் அங்கே இல்லை என்று இல்லை, அவர் அங்கே இருக்கின்றார். இந்த 2 சீடர்களோடும் இயேசு நடந்து செல்லுகின்றார், அவர்களோடு கூட செல்லுகின்றார். இவ்விதமாக அவர் செல்லுகின்ற பொழுது அவர்களுடைய துயரத்தை சொல்லுகின்றார்கள். குருவானவர் திருப்பலியிலே சொல்லுகின்றார் என்று நாங்கள் இந்த பலியை இந்த கருத்துக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த கொரோனா வைரஸினாலே நாங்கள் எல்லாம் மனம் பதைத்து ஆண்டவரே ஒரு விடையை தாரும், ஏன் எங்களுக்கு விதமான அழிவு என்று சொல்லி நாங்கள் அங்கலாய்க்கின்றோம் ஆண்டவர் என்று திருப்பலியின் தொடக்கத்திலே எங்களுடைய கவலைகளையும் எங்களுடைய நம்பிக்கை ஈனங்களையும் ஆண்டவருடைய பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். அதற்கு பிறகாக ஆண்டவர் எங்களை விசாரிக்கின்றார், எங்களை கடிந்து கொள்ளுகின்றார், எங்களுடைய நம்பிக்கை ஈனத்தை அவர் கடிந்து கொள்ளுகின்றார். இதுதான் ஒரு திருச்சபையிலே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. இதைத்தான் நாங்கள் பல வேளைகளிலே நாங்கள் மறந்து விடுகின்றோம். இந்த மன்னிப்பு ஒப்புரவாகின்ற, கடவுளோடு ஒப்புரவாகின்ற ஒரு நிகழ்வு. ஒவ்வொரு திருப்பலியிலும் இந்த பாவ மன்னிப்பினுடைய திருச்சடங்கு என்று சொல்லுவது அது ஆழமான முறையிலே ஒவ்வொருவனும் தனக்குள்ளே செய்து கொள்ள வேண்டிய விடயம். பல வேளைகளில் எங்களுக்கு அது பழக்க தோஷமாக மாறிவிட்டது. நாங்கள் எல்லோரும் அதை பழக்கமாக சொல்லி அந்த செபத்தை சொல்லி என்னவனாகி ஆண்டவரிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன், இவ்விதமாக அந்த செபத்தை சொல்லி அதனுடைய அர்த்தங்களும் எதை நாங்கள் சொல்லுகின்றோம் என்று பல வேளைகளில் தெரியாதவர்களாக கிளிப்பிள்ளையை போல நாங்கள் ஒப்புவித்து விட்டு போகின்றோம். ஆனால் அந்த நேரத்திலே உண்மையான ஒரு மன வருத்தமும் ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதலையும் ஆண்டவர் எங்களை விசாரிப்பதற்கு எங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும். சில வேளைகளிலே திருப்பலிக்கு நேரத்தோடு வந்தே நாங்கள் அதை தொடங்க வேண்டும். திருப்பலி 6 மணிக்கு என்று சொன்னால் நாங்கள் 5 மணிக்கே அல்லது 5:30க்கே நாங்கள் ஆலயத்திற்கு வந்து முதலாவதாக எங்களை ஆண்டவர் விசாரிக்கும்படியாக
எங்களை அவர் சுத்திகரிக்கும்படியாக, எங்களுடைய அவநம்பிக்கை இனத்தை அவர் எடுத்து காட்டும்படியாக, எங்களை அவர் கடிந்து கொள்ளும்படியாக எங்களை நாங்கள் அவருடைய கரங்களிலே விட்டுக் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் இயேசுவை காண முடியும். இவ்விதமாக நாங்கள் எங்களை விட்டுக் கொடுக்கின்ற பொழுது, எங்களை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது, அவருடைய பாதத்திலே கண்ணீர் விட்டு அழுகின்ற பொழுது, ஆண்டவரே நான் பாவி என்று அழுகின்ற பொழுது, இயேசு எங்களோடு பேசுகின்றார். அதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். திருப்பலியிலே வார்த்தை வழியாக முதலாவதாக இயேசு எங்களுக்கு வருகின்றார். ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கின்றோம். முதல் வாசகம், இரண்டாம் வாசகம், நற்செய்தி, பதிலுரை பாடல், இவை எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையில இருந்து எங்களுக்கு தரப்படுகின்றது. ஆண்டவர் எங்களோடு பேசுகின்றார். அங்கே மனிதர்கள் வந்து வாசித்து விட்டு போவதில்லை. பல இடங்களிலே இந்த யார் வாசிப்பது என்று பிரச்சனைப்படுவார்கள். அது அங்கே முக்கியம் இல்லை. யார் வாசித்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே ஆண்டவருடைய குரல் அங்கே ஒலிக்கின்றது என்பது மிகவும் முக்கியமானது. என்ன வாசிக்கப்படுகிறது? இன்றைய நாளில் ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? முதல் வாசகத்தினூடாக ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? இரண்டாம் வாசகத்தினூடாக, நற்செய்தி வாசகத்தினூடாக ஆண்டவர் எதை சொல்லுகின்றார்? அதை கேட்க வேண்டும், காது கொடுத்து கேட்க வேண்டும். சில வேளை எங்களுடைய மனம் வந்து குரங்கு போல ஓடி திரிகிறது என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கையிலே ஏந்தி கொண்டு அவர்கள் வாசிக்க நாங்கள் அதை பார்த்து எங்கள் முழு புலனும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இன்றைய நாளில் இந்த காலத்திலே இயேசு எனக்கு என்னத்தை சொல்லுகிறார் என்று நான் கேட்க வேண்டும். ஒவ்வொரு திருப்பலியிலும் குருவானவர் இயேசுவின் ஒரு அடையாளமாக அந்த இடத்திலே இருந்து அந்த வார்த்தையை எங்களுக்கு தருகின்றார். அந்த வார்த்தையை உடைக்கின்றார். 2000 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட அந்த வார்த்தை இன்றும் உயிரோடு இருக்கின்றது. இந்த காலத்து பிரச்சனைக்கு அந்த வார்த்தையின் பதில் என்ன என்பதை குருவானவர் உடைத்து எங்களுக்கு தருகின்றார். அதைத்தான் நாங்கள் பிரேக்கிங் தி வேர்ட் என்று சொல்லுவோம். ஒவ்வொரு மறையுரையும் ஆண்டவர் இயேசு எங்களோடு பேசுகின்ற வார்த்தைகளாக இருக்கிறது. அதுக்கு நாங்கள் செவிமடுக்க வேண்டும். இவ்விதமாக நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் ஆழமாக செவிமடுக்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளம் பற்றி எரியும். எங்களுக்கு விளங்குகின்ற அந்த சக்தி எங்களுக்கு வரும். எங்களுடைய ஊனக்கண்களாலே பார்ப்பதை விட கடவுள் என்ன இந்த காலங்களிலே எங்களுக்கு சொல்லுகின்றார், இதனுடைய அர்த்தம் என்ன, இந்த நோயினுடைய அர்த்தம் என்ன, இந்த விபத்தினுடைய அர்த்தம் என்ன, இந்த அழிவினுடைய அர்த்தம் என்ன, இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகின்ற பொழுது அப்பொழுதுதான் எங்களுக்கு விளங்கும். ஓ, இதனாலா இப்படி நடந்தது. இயேசு அவர்களுக்கு மறைநூலை விளக்கப்படுத்தி சொன்னார். மோசே தொடக்கம் எல்லா இறைவாக்குகளும் மறைநூல் முழுவதும் தன்னை குறித்து சொல்லப்பட்ட யாவற்றையும் ஆண்டவர் அவர்களுக்கு விளங்கப்படுத்தி சொன்ன பொழுதுதான் அதுக்கு பிறகு அவர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே எங்களோடு தங்கும். இந்த ஆண்டவரே எங்களோடு தங்கும் மானே நோபிஸ்குமன் சொல்வார்கள். ஆண்டவரே எங்களோடு தங்கும் என்கிறதான அந்த வார்த்தைகள் தான் நற்கருணையாக இருக்கின்றது. ஒவ்வொரு நற்கருணையும் நாங்கள் ஆண்டவரை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் அப்பத்தை எடுத்து உடைத்த பொழுது அங்கே இயேசுவை அவர்கள் கண்டுகொண்டார்கள். இயேசு அப்பத்தை எடுத்து அவர்கள் மத்தியில் அதை பிட்டு கொடுத்த பொழுது இயேசுவை காணும்படியாக அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஒவ்வொரு திருப்பலியின் நற்கருணை வழிபாட்டிலும் நாங்கள் இயேசுவை நாங்கள் காண்கின்றோம். குருவானவர் அப்பத்தை உடைக்கின்ற பொழுது இதோ எங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட செம்மறி, இவரே உலகின் பாவத்தை போக்குகின்ற செம்மறி, இவர்தான் எங்களுக்காக கொலையுண்ட செம்மறி, இவருடைய ரத்தத்தினாலே தான் நாங்கள் கழுவப்பட்டோம் என்று இயேசு அங்கே உயர்த்தப்படுகிற பொழுதுதான் எங்களுடைய கண்கள் இயேசுவை காணும்படியாக திறக்கின்றது. அந்த இரட்சகரை நாங்கள் பார்த்த உடனே, தேவ நற்கருணையை நாங்கள் பார்த்த உடனே நாங்கள் சொல்லுகின்ற ஒரு ஜெபம், எங்களோடு தங்கும் ஆண்டவரே, ஸ்டே வித் us Lord, எங்களோடு தங்கும். எல்லாம் இருளாக இருக்கின்றது, பொழுது புலர்ந்து விட்டது. இவ்வளவு நேரம் எங்களோடு இருந்த பொழுது, இறைவார்த்தையை சொன்ன பொழுது எங்களுடைய உள்ளம் பற்றி எரிந்தது. எங்களோடு தங்கும் ஆண்டவரே. ஒவ்வொரு திருப்பலியின் இறுதியிலும்
நாங்கள் ஆண்டவர் இயேசுவை எங்களோடு கூட்டிக் கொண்டு போகிறவர்களாக இருக்கின்றோம். எங்களோடு அவரை வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போகிறவர்களாக இருக்கின்றோம். புனித பியோ அவர்கள் ஒவ்வொரு திருப்பலியிலும் சொல்லும்படியாக கொடுத்த ஜெபம், அவர் ஜெபித்த ஜெபம், எங்களோடு தங்கும் ஆண்டவரே. ஆண்டவர் எங்களோடு தங்க வேண்டும். நாங்கள் அவரை கெஞ்சி கேட்க வேண்டும், ஆண்டவரே என்னோடு தங்கு. நாங்கள் ஆலயத்திலே கண்ட இயேசுவை வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வர வேண்டும். அவர் எங்களோடு இருக்கின்ற பொழுதுதான் நம்பிக்கை இனங்களை அவர் உறுதியான நம்பிக்கையாக மாற்றக்கூடியவராக இருக்கின்றார். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் வாழுகின்ற ஒரு அவநம்பிக்கை நிறைந்த இந்த காலத்திலும் எங்களுடைய நம்பிக்கையின் கீட்டாக ஆண்டவர் இயேசு இருக்கின்றார். அந்த இயேசுவோடு நாங்கள் கூட நடப்போம். எங்களுக்கு பக்கத்தில் இருக்கின்ற இயேசுவை காணும்படியாக எங்களுடைய ஊன கண்களை திறந்து, எங்களுடைய ஊன கண்களில் பார்வையிலிருந்து நாங்கள் விடுபட்டு ஆவிக்குரிய கண்களாலே நாங்கள் அவரை வசனத்திலே கண்டுகொண்டு, அவர் எங்களோடு இருக்கின்றார், எங்களோடு ஒவ்வொரு நாளும் பேசுகின்றார், நற்கருணை வடிவிலே அவரை நாங்கள் காணுகின்றோம், எங்களோடு தங்கும் ஆண்டவர் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக, அவருடைய சாட்சிகளாக, இறுதியாக நாங்கள் ஆண்டவருடைய சாட்சிகளாக மாறுகின்றோம். இயேசுவை கண்டோம், இயேசுவை சந்தித்தோம், உயிர்த்த இயேசுவை சந்தித்தோம். அதுதான் எங்களுடைய சாட்சியான வாழ்க்கை. உயிர்த்த இயேசுவை நான் கண்டேன். நான் நம்புகின்ற, நான் கும்பிடுகின்ற ஆண்டவர் இறந்து போன ஒருவர் அல்ல. அவர் வெறும் சிலை மாத்திரமல்ல, சிலுவையில் தொங்குகிறவர் மாத்திரமல்ல, மாறாக உயிரோடு எழுந்து என்றென்றுக்கும் சதாகாலமும் உயிரோடு வாழுகின்ற ஒரு தெய்வம். அவரை நான் சந்தித்திருக்கின்றேன், நீங்களும் வாருங்கள், நீங்களும் சந்திப்பீர்கள் என்று சொல்லி வாழுகின்ற இந்த சாட்சி வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் நுழைவோம். அதற்கான அருளை ஆண்டவர் தாமே எங்களுக்கு நிறைவாக தந்தருள்வாராக. ஆமென். எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் இந்த வேளையில் அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளிலிருந்து கடவுளாக, ஒளியிலிருந்து ஒளியாக, உண்மை கடவுளிலிருந்து உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல. தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம்மைக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூயாவியால் கன்னிமரியாவிடம் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட ஆட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமேன். எங்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் மன்றாடுவோம். அன்பான ஆண்டவரே, பரிசுத்த திருச்சபைக்காக மன்றாடுகின்றோம். அதிலே பணியாற்றுகின்ற பாப்பரசர், ஆயர்கள், குருக்கள், துறவியர், இவர்களை உம்முடைய ஞானத்தினாலும் உம்முடைய வல்லமையினாலும் வழிநடத்தியருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள ஆண்டவரே, நீர் எங்களோடு
வாழ்ந்து உம்முடைய வார்த்தையினாலே எங்களை ஒளிர்விக்கின்றீர். எங்களுக்கு நிறைவான அறிவுக்கு எங்களை இட்டுச் செல்லுகின்றீர். ஆகவே உம்மை நாங்கள் எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே கண்டுகொள்ள உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் எப்பொழுதும் நிரப்பப்பட்டு நீர் காட்டுகின்ற வழிகளை நாங்கள் அறிந்து கொள்ள தேவையான இறை அருளை எங்களுக்கு தர வேண்டும் என்று இறைவாவுமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, இந்த காணொளி வாயிலாக திருப்பலியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அவர்களுடைய குடும்பங்களையும் நீர் பொறுப்பெடுத்தருளும். உம்முடைய அருளும் ஆசீர்வாதமும் இந்த நாட்களிலே எங்களுக்கு நிறைவாக தேவைப்படுகின்றன. உம்முடைய பாதுகாப்புக்குள்ளே நாங்கள் வாழுவதற்கு விரும்புகின்றோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அருளுக்குள், உம்முடைய ஆசீர்வாதத்துக்குள், உம்முடைய பாதுகாப்புக்குள் வைத்து காத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற அருட்பணியாளர் ராஜநாயகம் அடிகளார் மற்றும் சந்தியா பிள்ளை பேர்னாட் இவர்களை உம்முடைய நித்திய இளைப்பாற்றியினுள் நீர் அழைத்து அவர்களுக்கு பேரின்பத்தை கொடுத்துள்ள வேண்டும் என்று இறைவாவுமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணப்படுத்துகின்ற ஆண்டவரே, கொரோனா வைரஸினுடைய தாக்கத்தினாலே பல்வேறு விதங்களிலே வீடுகளிலும் வைத்தியசாலைகளிலும் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீர் பொறுப்பெடுத்தருளும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினாலே அவர்களை குணப்படுத்திய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு பாதத்திலே சமர்ப்பித்த எங்களுடைய மன்றாட்டுகளை ஏற்றருளும். எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதான தேவைகள், மன கவலைகள் இவை எல்லாவற்றையும் நீர் அறிவீர். உம்முடைய விருப்பத்தின்படியாக அவற்றை எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமேன். அடிமை இறைவாயே தாயின்மை, இதோ உமது அடிமை இறைவாயே தாயின்மை, இதோ உமது அடிமை. விளக்கு என்னை நான் உனக்கு தந்தேன் ஏற்றிடுவார். விளக்கு என்னை நான் உனக்கு தந்தேன் ஏற்றிடுவாய். உன்னொளி துலங்க தன்னையே வழங்கும் சுடராய் மாற்றிடுவார். அடிமை இறைவாயே பாயின், உமது அடிமை. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய இந்த பலி எல்லாம் இல்ல தந்தையாகிறவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறம் உமது திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவுமே வேண்டுகிறோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீர் தந்திருப்பதனால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன்னிடையராது பிறந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியானவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றென்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவென்றே சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமே வேண்டுகிறோம். இவ்வாறுகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து இறந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சிறர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணொன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்று தகுதி இல்லாதங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்கின்ற எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவே, உலகெங்கும் பரவி இருக்கின்ற உம்முடைய திரு ஆவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜான், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்துக் கொண்ட அவர் தந்தை ராஜநாயகம் மற்றும் சந்தியா பிள்ளை பேர்னாட் என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளுகின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக இந்த கொரோனா வைரஸினாலே இறந்து போனவர்களையும் அவர்களுடைய உற்றார் உறவினர்களையும் மற்றும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உம்முடைய திருமுகொழியில் அவர்களை ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவள் கணவராகிய புனித சூசியப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளுற தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா
என்றென்றும் உமக்கு உரியதே. அவர் நம்பிக்கையிலிருந்து நம்பிக்கைக்கு எங்களை அழைத்துச் செல்லும்படியாக விண்ண தந்தையை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமினத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடரல உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்துணவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காகவும் மகிழ்ச்சியோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கானுடைய அமைதி அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். எங்களுக்காக சிலுவையில் மரித்த ஆண்டவர் இவரே. செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவருத்தமனை காத்து எனக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென். செய்தேனும் என்னில் அவர் கண்ட சுகம் என்னவோ. எந்த உள்ளமே நீ நன்றி பேசு, சொந்தமாக்கினார் நல்ல இயேசு. எந்த துன்பம் என்னை சூழ்ந்து வந்த போது மன்றேன், இயேசு என்னில் வர என்ன தாபம் செய்தேனோ. என்னில் அவர் கண்ட சுகம் என்னவோ. சேற்றில் நின்ற என்னையே தேற்றி அரவணைத்தார், என் பிள்ளை என்னாமலே. சேற்றில் நின்ற என்னையே தேற்றி அரவணைத்தார், என் பிள்ளை என்னாமலே. என்னில் சேர்ந்து வாழவே இன்பவானி சேர்க்கவே அன்பின் விருந்தளித்தார். என்னில் சேர்ந்து வாழவே இன்பவானி சேர்க்கவே அன்பின் விருந்தளித்தார்.
இயேசு எல்லாமே செய்தார், என் வாழ்வில் குறைவில்லையே. அண்ணல் இயேசு என்னில் வர என்ன லாபம் செய்தேனோ, என்னில் அவர் கண்ட சுகம் என்னவோ. அவர் அப்பத்தை பிடும்போது சீடர்கள் ஆண்டவர் இயேசுவை கண்டுணர்ந்து கொண்டார்கள். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, நிலையான மர நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான மக்களை கனிவோடு கண்ணோக்கியருளவுமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பு ஆசிரியருக்கு தலை வணங்கி ஆமேன் என்று பதில் சொல்லுவோம். தம்முடைய மகனின் உயிர்ப்பினால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்ட ஆண்டவர் தம் ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. ஆமென். அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்க பெருக்கால் நிலை வாழ்வில் உரிமை பேற்றை புறம் தகுதி பெறுவீர்களாக. ஆமென். திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருந்து அவர் தருகின்ற அமைதியில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.